ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமான் என்றால் யார்? ஏன் அவரை தள்ளாட விட மாட்டார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலுமிருந்து கர்த்தர் அவனை பாதுகாத்து கொள்ளுகிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானை ஒரு பொழுதும் தள்ளாட விட்டார். ஏன் தள்ளாட விடமாட்டார் அப்படின்னா, அவனுக்கு வரக்கூடிய நெருக்கடியில் அவன் முழுகி போய் விடாதபடி அவனை காத்து கொள்ளுகிற கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை நமக்கு அறிவிக்கிறார். சில நேரத்தில் சிலர் கேட்பார்கள், ஏன் கடவுள் இதை செய்யவில்லை? ஏன் கடவுள் இதை காப்பாற்றவில்லை? ஏன் கடவுள் இதை செய்யவில்லை? உங்களை இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? இயேசு கிறிஸ்துவுக்கு அண்ட சராசரத்தை உண்டாக்கினவர் அவர்தான். சர்வ வல்லவர் அவர்தான். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான அவர்தான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நீதி அவரிடத்தில் இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க கனி, இதை புசிக்காதே என்று சொன்னார், புசித்தார்கள். பாவம் பூமியில் பெருகிற்று. இப்படி பாவம் பெருகும் பொழுது மனிதனுக்கு நன்மை எது தீமை எது என்று அவனுக்கு தெளிவாக தெரியும். ஏன் ஆண்டவர் அதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார் என்றால், நீ அதை புசித்து விட்டால் அதுவே உன்னை நியாயம் தீர்த்துவிடும். உனக்கு தெரியாமல் செய்துவிட்டேன் என்று நீ சொல்ல முடியாது. ஏன்னால் உனக்கு நன்மை தீமை நன்றாக தெரியும். தெரிந்தே நீ அதை செய்து விடுகிறாய். பின்பு ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு வரும்பொழுது உன்னை காப்பாற்ற முடியாது. அதற்காக தான் இயேசு தம்மையே பலியாக கொடுத்து இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். அவர் இரத்தத்தின் புண்ணியத்தினால மீட்பு நமக்கு உண்டாகிறது. இப்பொழுது அந்த மீட்கப்பட்ட நீதிமான்கள் பாவம் செய்யாதபடி, அவர்கள் வாழ்க்கையில் துன்பம் அவர்களை, வேதனை அவர்களை மூழ்கடித்து விடாதபடி, வரவிடாதபடி அல்ல, மூழ்கடித்து விடாதபடி அவர்களை காத்து கொள்ளுகிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்கிறார். தம்மை நோக்கி அபயமிடுகிற யாவருக்கும் அவர் ஒத்தாசை நடப்பிக்கிறார். இதான் வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட விட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் புலம்புகிறோம். ஆண்டவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா? அவர் ஏன் இதை எனக்கு அனுமதித்தார்? எனக்கு மாத்திரம்தான் இதை ஆண்டவர் நடப்பிக்கிறார். புலம்புகிறோம் இல்லை? என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில் இது வந்திருக்கிற, அனுமதித்திருக்கிறார், இதை கடந்து போக எனக்கு பலன் தாரும், உங்கள் கிருபை எங்களை தாங்கட்டும் கேட்டிருப்போமா? புலம்புகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று கர்த்தர் சொன்னதுக்கு காரணம் அவர் புலம்பல். இன்றைக்கு நாமும் புலம்புகிறோம். ஆனால் உன்னை தள்ளாடுவதற்காக, உன்னை தள்ளாடு காணுவதற்காக, நீ மூழ்கி போவதற்கு தேவனுடைய சித்தம் இல்லை. மாறாக நெருக்கடி வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதன் நடுவில் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவைகளை மேற்கொள்ளுவார், ஜெயம் கொடுப்பார், அற்புதம் செய்வார், அதிசயங்களை நீ காண்பாய். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை, எங்கள் நித்திய பிதாவே, அருமையான உடைய பிள்ளைகள் நீதிமான்கள் ஒருவேளை பிரச்சனையில் மூழ்கி போகிற நிலைமையில் இருக்கலாம். பிரச்சனை அவர்களை மேற்கொண்டு ஐயோ என்றவர்கள் வேதனையில் இருக்கலாம். இன்று ஒரு அற்புதம் அவர்களுக்கு நடப்பதா? நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட விடமாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. இவருடைய வாழ்க்கையில் நன்மையை விளங்க பண்ணி ஒரு அற்புதத்தை நீ செய்து
விடுவித்து காத்துக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.